உதயகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவா என்று வத்னி ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம் அண்ட் குட் மார்னிங். வணக்கம் அண்ட் குட் மார்னிங். சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கேன், நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன். ஆனா நீங்க நலமா இருந்தாலும் கூட இன்னும் உங்களை நலமாக்குறதுக்காக பல விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அதானே, நான் எது பண்ணாலும் உங்களுக்கு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்களா நீங்க? சீரியஸா பதில் இன்னைக்கு என்ன அப்படிங்கிற சொல்லிடுங்க, அதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படிங்கிற நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் வித் யுவர் சைல்டு வீக் அப்படிங்கிற பத்தி தான் இந்த நாள்ல நம்ம பேச போறோம். என்ன மேட்டர்னா, அந்த குழந்தைங்கலாம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டு இந்த அப்பாங்களாம் அதை பார்த்து ரசிச்சு வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்களா. இந்த மதர்ஸ் மட்டும் சும்மா இல்லைங்க, நிறைய கிளாஸ்க்கு கூட்டு போறேன்னா அந்த கிளாஸ்ல போயிட்டு அங்க உட்காந்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, குழந்தைங்க மட்டும் அந்த ஆக்டிவிட்டியில இறங்கலாங்களா. ஆமா, அங்க தான குரூப் ஆஃப் லேடிஸ்லாம் வர உட்கார்ந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியும். டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த குழந்தையோட உடல் உழைப்பு மாதிரி மட்டும் இல்லாம ஒரு பேரண்ட்டுக்கும் அந்த சைல்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துற மாதிரியும் இருந்தா அதுல ஒரு நல்லது தானே ஏற்படும். சீரியஸா. ஸோ இந்த பாண்டிங் பத்தியும் இந்த மாதிரி குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் ஒன்னா எக்ஸசைஸ் பண்ற பத்தியும் நிறைய விஷயங்கள் நீ சொன்ன மாதிரி நம்ம பேசலாம். அதுக்கு ஒரு கெஸ்ட்டும் வர போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு சூப்பரான விஷயம் தான் கற்றுக்க போகிறோம். இன்ஃபேக்ட் குழந்தைங்க கூட வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பேடெல்லாம் ஃபீல் பண்ணுவேன்னா ஒரு சூப்பரான முத்திரையை நீங்கள் கற்றுக்கோங்க, அப்புறம் குழந்தைக்கும் கற்றுக் கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து டெய்லி முத்திரை பண்ணுங்க. முத்திரைகள் பலவிதமான பலன்களை தந்து கொண்டிருக்கின்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இன்று நாம் திரிசூலம் என்ற முத்திரையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த திரிசூல முத்திரையினுடைய பலன்கள் என்ன என்பதையும் அதை எப்படி செய்வது என்பதையும் பார்ப்பதற்கு முன்னால் நீர் இன்றி அமையாது உலகு என்ற ஒரு சொல்வலை நம்மிடம் இருக்கிறது. இந்த நீர் மேலாண்மை எப்பொழுது நாம் சரியாக செய்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய உடம்பும் சரி நம்முடைய சுற்று வட்டாரமும் சரி ஒரு செழிப்பான நிலையில் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். நீரின்றி அமையாது உலகு. அதே போல் நமது உடம்பிலும், ஏன்னா நம்மளுடைய சித்தர் இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், பலவிதமான தகவல்களும் எல்லாமே வந்து வெளியில் என்ன இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது அப்படின்றது இதனுடைய சூட்சுமம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீர் என்பது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த நீரை சரியாக மேலாண்மை செய்தோம் என்றால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண முடியும். இப்போ இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமது உடம்பில் நீரினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளான கைகால் வீக்கம், மூக்கில் நீரேற்றம், பீனிச நோய்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுநீரக கோளாறுகள், வயிற்றில் புண், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான நீர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம இது ஒரு தீர்வாக கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த முத்திரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரச்சனையெல்லாம் திடீரென்று வரும். திடீரென்று இப்போ காலநிலை மாற்றத்தினால் நமக்கு சளி பிடிக்கும், மூக்கில் நீரேற்றம் அல்லது தூசிகளில் போகும்பொழுது மூக்கில் தும்மல் அடிக்கடி வந்த உடனே அப்படியே கண்களில் மூக்கிலும் நீராக கொட்டும். இந்த மாதிரி சமயங்களில் உடனடியாக நம்ம பயன்படுத்துவதற்கு இந்த முத்திரையை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இப்போ இந்த முத்திரை வந்து எப்படி செய்வது என்று பார்ப்போம். இந்த முத்திரை செய்வது என்பது உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலை மடித்து உள்ளங்கையில் வைத்து பெருவிரலை இந்த சுண்டு விரலினுடைய நடுப்பகுதியில் வைக்கணும். சுண்டு விரலினுடைய நடுப்பகுதியில் இந்த பெருவிரல் இப்படி வச்சுட்டு மற்ற 3 விரல்களையும் நீட்டியிருக்க வேண்டும். 2 கைகளிலும் அதே மாதிரி செய்யணும். இப்படி 2 கைகளிலும் செய்யும்போது முழுமையான பலன் கிடைக்கும். இந்த முத்திரைக்கு பெயர் வந்து திரிசூல முத்திரை அல்லது நீர் சுருக்கி முத்திரை. இப்போ நீரை வந்து நம்ம உடம்புலேருந்து சுருக்க வேண்டும். அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது அதை சுருக்க வேண்டும், குறைக்க வேண்டும். அதற்காக இந்த முத்திரை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த முத்திரை எப்படி செய்வது என்பது மீண்டும் ஒரு முறை கவனிங்க. உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலை மடித்து உள்ளங்கையில் வைக்க வேண்டும். பெருவிரலை வந்து அதனுடைய மத்திய பகுதியில், அதாவது சுண்டு விரலினுடைய மத்திய பகுதி இருக்கும், அந்த இடத்துல வந்து உங்களுடைய பெருவிரலை வைத்து மற்ற 3 விரல்களையும் இப்படி நீட்டியிருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முத்திரை செய்யணும். அப்போ நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். அல்லது கிடைக்கக்கூடிய பலன் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை தரக்கூடிய முத்திரை இது. இந்த முத்திரையினுடைய கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் செய்யலாம். ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட செய்யலாம். இந்த முத்திரை செய்வதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேருந்துகளில் பயணம் செய்யும் பொழுது கால்களில் வீக்கம் வரும். தொலைதூரம் நம்ம வந்து உட்காந்துட்டே போகும்போது காலை தொங்க போட்டுகிட்டே போகும்போது காலில் வந்து வீக்கம் வரும். அந்த மாதிரி வீக்கம் வரும் பொழுது இந்த முத்திரையை செஞ்சிங்கன்னா அந்த வீக்கம் உடனடியாக குறையும். அதே போல் நீண்ட தூர பயணத்தின் பொழுது நம்ம பேருந்தில் ஏறின உடனே நமக்கு வந்து ஒரு சிறுநீர் போக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தொந்தரவு இருக்கும். ஆனால் பேருந்தை உடனடியாக நிறுத்துவதற்கு வழி இல்லை.
அந்த மாதிரி நேரங்களில் இந்த முதிரை மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த முதிரை செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த சிறுநீர் போகக்கூடிய யோசனையானது, அந்த சிந்தனையானது தள்ளி போகும், நீரை கட்டுக்குள் கொண்டு வரும். அதே மாதிரி மூக்கில் நீரேற்றம், தும்மல் அடிக்கடி இருப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது உபயோகமாக இருக்கும். வயிற்றில் புண் இருந்தாலும் இந்த முதிரை துணை முதிரையாக செய்யலாம். வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுதும் இந்த முதிரையை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி இந்த முதிரைகள் எல்லாமே நம்ம தெரிந்து கொள்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் சரியான நேரத்தில் அதை பயன்படுத்துவதற்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். அப்போ எப்போ நம்ம அப்படி பழக முடியும் அப்படின்னா, யார் யாருக்காவது இந்த மாதிரி தொந்தரவுகளில் அவதிப்படும் பொழுது நம்ம அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க முன் வந்தோம் என்றால் இந்த மாதிரியான ஞாபக கோளாறுகள் நமக்கு வராது. அப்படி ஞாபக சக்தி குறைவதாக இருந்தால் அதற்கும் நம்மகிட்ட முதிரை இருக்குதானே, அதையும் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். முதிரைகள் பலவும் கற்றுக்கொள்வோம். முதுமையில் மகிழ்ச்சி மனதில் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதாவது என்னை மட்டும் வந்து சார் நேரில் பார்த்தாருன்னா, இந்த பையனுக்கு எல்லா முத்திரையுமே தெரியுது, இனிமேல் இவனுக்கு எப்படி நான் முத்திரை கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணுவார். நீ ரொம்ப ஓவராக இப்போ ஃபீல் பண்ணது, அவர் அந்த மாதிரிலாம் ஃபீலே பண்ணாம அவர் அடுத்த முத்திரைக்கு இப்போ தயாராக ஆரம்பிச்சுன்னா அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? அப்போ பிரேக் விட்டே ஆகணுமா நம்ம? சரி விட்டுருவோம். பட் அதுக்கும் தாண்டி ஒரு சூப்பரான முக்கியமான விஷயம் வந்துட்டே இருக்கு. கேட்கறதுக்கு ரெடியாக இருங்க. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை என்று பற்றி ஆனந்தி என்று பாருங்க. நிஜமாவே நேச்சுரலாகவே நமக்குன்னு ஒரு சில மசில்ஸ் எல்லாம் இருக்குமா? அப்போ ஆர்டிஃபிஷியலாக என்ன மசில்லாம் இருக்கு? இல்லடா, எக்ஸசைஸ் பண்ணி நீங்க மசில்லாம் ஏத்துறீங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம நேச்சுரலாவே நமக்குன்னு ஒரு சில மசில்ஸ் ஜாயின்ஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணுமா. ஓகேவா? அதை வந்து நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணாலே அந்த மசில்ஸ் நல்லா ஹாப்பியாகி அப்படின்னு இருக்குமா. யூஸ் பண்ணா உடனே அது கடைசியில் யூஸே ஆகாதான். அப்போ என்ன ஆகும்? அது அப்படியே டைட்டன் ஆயிடும். அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆயிடுமா. ஸோ அதனால உங்களுக்கு ஜாயின்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் உங்க கையெல்லாம் திருப்ப முடியுமோ, எந்த மாதிரிலாம் கழுத்துலாம் திருப்ப முடியுமோ அதை திருப்பி பார்த்துக்கிறது நல்லது. நாளில் யார்கிட்டயா நீங்க கோவப்பட்டு டயலாக் பேசலாம், கையை தூக்குறப்போ டயலாக் வரும், ஆனால் கை ஸ்டக்கை அப்படின்னு இல்லையா? சீரியஸா நேச்சுரலான விஷயங்கள் பற்றி நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, நலமருடன் பகுதியில் வந்து நேச்சுரோபதி பத்தி பேச போறாங்க. நேச்சுரோபதிக்காக நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. பட் நேச்சுரோபதி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதை நம்ம வந்து கத்துக்கிட்டு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மட்டும் நன்மை இல்லாம சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எந்த விஷயமும் ஏற்படாம இன்னொரு விதமான ஒரு மருத்துவ முறையை நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ இவ்வளோ நீங்க டீட்டெயிலாக சொன்ன அந்த நேச்சுரோபதி பத்தி பேசிடலாமா? பார்க்கலாம். இயற்கை மருத்துவத்தில் இன்னைக்கு எப்படி நம்ம நோயை கண்டுபிடிக்கிறோம், அதாவது டயக்னோசிஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நோய் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நோய் உருவாகிறதுக்கு 4 படிநிலைகள் இருக்குது. அதாவது there is 4 stages. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னம்னா, முதல்ல நம்ம அந்த நோயை பற்றி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னம்னா, அந்த கேன்சர் வந்தால் எப்படியெல்லாம் வரும், கேன்சரோடைய சிம்டம்ஸ் என்ன, இது எந்த ஏஜில் வருது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது விஷயம், நான் எப்போவெல்லாம் டென்ஷன் ஆகிறனோ அந்த சமயத்திலாம் அந்த மாற்றங்கள் தெரியுறது. மூணாவது ஸ்டேஜ் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்டேஜ். நாலாவது ஸ்டேஜ் வந்து அனாட்டமிக்கல் ஸ்டேஜ். அதாவது ஃபஸ்ட் நான் வந்து அதை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது ஸ்டேஜில் சைக்கலாஜிக்கல் ஸ்டேஜ், மனதளவில் மாற்றமாகி அது உடம்புல வெளிப்படுறது, சைக்கோஃபிசியலாஜிக்கல். நான்காவது அனாட்டமிக்கல். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இப்போ உதாரணத்துக்கு நான் என்னவா நினைக்கிறேனோ அதுவாகவே ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் அழகாக சொல்வார். இப்போது நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ என்னுடைய உடம்பும் முழு ஆரோக்கியத்தில் இருக்கும். இதே இது நான் வந்து நோய்வாய்ப்பற்றுவனோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்பட ஆரம்பிக்கல, என்னுடைய ஒவ்வொரு செல்களும் அந்த நிலையை நோக்கி அடையும். அதாவது இப்போ வந்து 35 வயசு ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து இது சர்க்கரை நோய் இருக்கலாம், அல்லது சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கல, என் உடம்புல அது தகவலாக பதிய ஆரம்பிக்குது. அப்போ எனக்கும் சர்க்கரை இருக்கலாமோ, எனக்கும் ப்ரெஷர் இருக்கலாமோ, எனக்கும் கேன்சர் வரலாமோ, இந்த மாதிரி எண்ணங்கள் என் மனசில் ஓடிட்டே இருக்குது. அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாகவே நான் ஆகிறேன். அப்போ நான் நோயாளியாக இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ என்னுடைய உடம்பு அதுக்கு தக்கவாறு மாற ஆரம்பிக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் நான் டென்ஷன் ஆகையிலையெல்லாம் நான் வந்து ரொம்ப எனக்கு தலைவலி வந்துடும், நான் டென்ஷனாக இருக்கையிலையெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப வயிறெல்லாம் எரிச்சல் ஏற்படும் அப்படின்னு யாராவது சொல்ல கேட்கல, நான் டென்ஷனாக இருக்கையிலையும் என்னையும் அறியாமல் அந்த சிம்டம்ஸ் வரதை நான் உணர முடியும். இந்த ஸ்டேஜ் வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டேஜ்னு நான் சொல்லுவோம். மூணாவது நிலையில் ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ், அதாவது என்னுடைய உடம்புல இரத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுறது, என்னுடைய ஜீரணத்தில் மாற்றம் ஏற்படுறது, கழிவு நீக்கத்தில் மாற்றம் ஏற்படுறது, இதையெல்லாம் தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஃபோர்த்து ஸ்டேஜில் உறுப்புகளில், அதாவது திசுக்கள் ஒன்று
எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கலாம், ஸ்வெல்லிங் ஆகிருக்கலாம், அல்லது கண்ட்ராக்ட் ஆகி சுருங்கி போயிருக்கலாம், அல்லது அதோடைய ஜீன் மாற்றமாகி மியூட்டேஷன் ஆகி வேறு செல்லாக கூட மாறி இருக்கலாம். தோற்றத்திற்கு வந்து அந்த செல் மாதிரி தெரிஞ்சால் கூட அதோடைய உட்கரு, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்சாக இருக்கும். இதை தான் நம்ம டியூமர் செல்ஸ் ஆர் கேன்சர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 4வது ஸ்டேஜ். இதை வந்து நம்ம ஸ்கேன்லேயோ அல்லது எதாவதுல பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த மாற்றங்கள் நம்ம தெரியும். 3வது ஸ்டேஜில் வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்ட், இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இதெல்லாம் பார்க்கையில் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த 2வது ஸ்டேஜ் பார்க்குறதுக்கோ முதல் ஸ்டேஜ் பார்க்குறதுக்கோ இன்றைக்கி நவீன காலத்தில் ஏற்பாடு இல்லை. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இதை அழகாக சொல்லியிருக்காங்க. இது யோகாவில் வந்து குணா அனலைசிஸ், அதாவது குணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது. அதாவது 3 குணங்கள் நம்மளுடைய மனித குலத்துக்கு சொல்வோம். அதாவது ரஜோகுணம், சத்வகுணம் அண்ட் தாமசிக குணம். இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சத்வகுணமானது ரொம்ப ஒரு சாத்வீகத்தன்மையை, ஒரு தூய்மையான முழு ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ராஜசீகத்தன்மையானது செயல்பாட்டை குறிக்கும். ஆனால் இந்த டென்ஷன் ஆர் சைக்கலாஜிக்கலி கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய இந்த ராஜசீகத்தன்மையானது மிகவும் அதிகரிச்சிருக்கும். அவங்க வந்து ரொம்ப அதிகமாக பதட்டமாவாங்க, டென்ஷன் ஆவாங்க, அடிக்கடி திட்டுவாங்க, எதையாவது போட்டு உடைப்பாங்க, துணிகளை கிழிக்கிறது. ஸோ இந்த தன்மையெல்லாம் நம்ம வந்து ராஜசீகத்தன்மத்துடைய மாறுபாட்டை நம்ம சொல்ல முடியும். தாமசிகத்தன்மை வந்து செயலிழந்த நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த வேலை செய்கிறதுக்கும் ஒரு ஆசை இருக்காது, ஆர்வம் இருக்காது, ஈடுபாடு இருக்காது. இவங்களை வந்து தாமசிகத்தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தன்மையில் அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, இப்போ உதாரணத்துக்கு 2வது நிலையில் நம்ம ஒரு தொந்தரவோடு ஒருத்தர் வராங்க அப்படின்னோம்னா அவங்க வந்து 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க குணங்களில் இந்த மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. இது ஃப்யூச்சரில் இந்த நோயாக வரலாம், ஒரு 5 வருடம் கழித்து 10 வருடம் கழித்து இந்த நோயாக வரலாம் அப்படிங்கிறத நம்ம யோகா முறைகள் மூலமாக, டயக்னோசிஸ் மூலமாக நம்ம கண்டறிய முடியும். ஆனந்தி, கடமை அப்படிங்கிறது வந்து ஒரே இடத்துல உட்காந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாளையிலேருந்து நான் வந்து 2 இடங்கள்ல என்னோட கடமையை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் வேற ஏதாவது இடத்துல போய் பண்ண போறியா? அப்படிலாம் சொல்லாதீங்க, இங்கே தூக்கிற போகிறாங்க. என்னன்னா அந்த நேச்சுரோபதி கற்றுக் கொடுத்தாருல அவர், அதேமாதிரி நான் வந்து டெலிபதி எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ நான் ஒரு பகுதி எடுத்து எல்லாருக்கும் டெலிபதி லெசன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் ஓரமாக அங்கே போய் எடுத்துட்டு டெலிபதி லெசன்ஸ், அதுக்குள்ள நாங்கள் ஒரு பிரேக் எல்லாம் விட்டு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்துடலாம். ஹலோ, நான் நினச்சா டெலிபதிலே பிரேக் விடுவேன் தெரியுமா? அப்படியா? எங்கள் விடுங்க, யாரும் கேட்காது. அதான் சொல்லிட்டீங்களா, யாருக்கும் கேட்காதுன்னு. அப்போ நீங்களே விட்டுருங்க ஒரு பிரேக். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல கேட்டுருக்கீங்க இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் வித் யோர் சைல்டு வீக். ஓகே, நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. நாங்களே எக்ஸசைஸ் பண்ணுறதுல சைல்டு கூட எங்கெங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இல்லையா? குழந்தைங்க எக்ஸசைஸ் அவங்க ஆல்ரெடி ஃபிட்டாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க இல்லையா? ஆனால் நீங்களும் குழந்தைங்களும் ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு தெரியணும் இல்லையா? சீரியஸாக. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கூட யார் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டாக்டர் ஜீவா கமல்ராஜ் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து நிறைய பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது எங்களோட முதல் கேள்வி. பெற்றோரோட குழந்தைகள் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும் கிட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக அடல்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது ஃபார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லி மெயின் திங் பார்த்தீங்கன்னா ஜிம்மு அப்படின்னாலே நம்ம மைண்டில் என்ன வரும், பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறது. பட் இன் கேஸ் ஆஃப் சைல்டு நாட் ஓன்லி பாடி, இட் ஆல்சோ மேட்டர்ஸ் மைண்ட். ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக தேல் பி கோயிங் டு ஸ்கூல். அவங்களோட அடுத்த கண்டினியூஷன் ஆஃப் ஒர்க் என்னவாக இருக்கும், கோயிங் டு த ஸ்கூலு, அகடமிக் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் அந்த குழந்தையோட இதுவாக கோலாக வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் திஸ் எக்ஸசைஸோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா அவங்களோட பெட்டர் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ஸ்கூலில் வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அது எப்படி ஃபிசிக்காக பண்ணுறது வந்து ஸ்கூலில் போய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பிரெயினில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவோம். அதாவது ஒரு கனெக்ஷன் டு த இன்னொரு கனெக்ஷனை சென்ட் பண்ணுறது. ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் டோபமைன் லெவல்னு சொல்லுவோம். ஸோ அது ஹையாக இருந்ததுன்னா வில் பி அலர்ட் எனிபடி யூஸ். ஸோ அது கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்னா கிளாஸில் அட்டென்டிவாக இல்லாமல் இல்லை ஒரு மாதிரி டிஸியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க என்ன ஆகும்னா இந்த டோபமைன் லெவல் வந்து நிறைய செக்ரேட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும், இந்த டே ஆல்சோ ரெஃப்ரெஷிங், மைண்ட் இஸ் ஆல்சோ ரெஃப்ரெஷிங். ஸோ அதனால் உங்களோட பிரெயினை வந்து அந்த குழந்தை ட்ரைன் பண்ணுறதுக்காகவும் அந்த எக்ஸசைஸ். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த ஹோல் டே வந்து லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றீங்க. கண்டினியூஸாக லேர்னிங், அதாவது சைல்டுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டினியூஸ் லேர்னிங் தான். they have to explore the environment. அதுலேருந்து the child should learn. So to explore the environment எனர்ஜி வேணும். ஸோ அதுக்கு ஃபிசிக் ஃபிட்னஸ்ஸு, அதுக்கு மசில் போன் ஸ்ட்ரென்த் வேணும், மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். இதுக்கு பியாண்ட் தட் பிரெயின் டயர்ட் ஆகிடக்கூடாது.
ஸோ அதனால் எல்லாமே கனெக்டடாக இருக்கணும். பாடி பிரெயின் ஷுட் பி கனெக்டட். அப்போனா அந்த குழந்தையோட ஃபோக்கஸ் வந்து பெட்டராக இருக்கும், லேர்னிங் பெட்டராக இருக்கும். அதனால த சைல்ட் மே கெட் அ பெட்டர் ஃபியூச்சர். ஓகே மேம். பட் அந்த பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறதுல என்ன ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் ஏன் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடல் யாராக இருப்பாங்க, பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பேரண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரொட்டீன் வரும்போது அதை பார்க்கும்போது அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் மாதிரி. ஜஸ்ட் லைக் தட் மாதிரி நீ மட்டும் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணு, இல்லை 10 வாட்டி ஏறி இறங்கு, இல்லை போய் வாக்கிங் போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் போய் அப்பா பேப்பர் படிச்சுட்டு குழந்தைய மட்டும் வாக்கிங் போக சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அப்பாவும் கூட சேர்ந்து பண்ணும்போது அம்மாவும் கூட சேர்ந்து பண்ணும்போது எப்படி அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி இதுவும் ஒரு ரொட்டீன்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். அது ஒரு வேலை மாதிரி தெரியாது. யூஸ்வலாக கிட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்னா, ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஐயோ நம்மளை வேலை செய்ய சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. when they do it together அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே தெரியாது. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஃபிசிக்கையும் மைண்டையும் நம்ம வந்து ட்ரைன் பண்ணுற மாதிரி அது. ஸோ அதனால தான் டுகெதராக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். நமக்கே அப்படி தானே, வீட்டில் பண்ணுறத விட ஒரு ஜிம்மில் போய் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் மெயின் திங். ஆனால் யூஸ்வலாகவே வந்து குழந்தைங்களை பொறுத்த மட்டும் பேரண்ட்ஸ் வந்து எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏதோ இருந்தாலும் என் குழந்தைக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கணும், எதுலேயுமே செகண்ட் ஆப்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு வரும்போது கூட விளையாடுறதே ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். பட் அதையும் தவிர குழந்தைங்களுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார்மை நம்ம யாருக்குமே வந்து ஃபிக்ஸேஷன் பண்ண முடியாது. பட் இட்ஸ் இண்டிவிஜுவலைஸ்டு பேஸ்டு தான். இப்போ அவங்க வீட்டில் இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் பாலு, சைக்கிளிங்கு, இல்லை ட்ரெட்மில்லு, அந்த மாதிரி அவங்களோட என்விரான்மெண்ட்டில் என்ன திங்ஸ் இருக்குது அதை வச்சு தான் எக்ஸசைஸ். ஸோ அது சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுருக்க ஃபேமிலிஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அதை வந்து அந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸை ப்ரிஃபர் பண்ணும். இப்போ அது எதுவுமே இல்லை, இப்போ அந்த சைல்ட் ஹஸ் டு டூ திங்ஸ் அப்படின்னா, அப்போ பார்க்குக்கு பக்கத்து தெருவில் ஒரு பார்க் இருக்குது அப்படின்னா அந்த பார்க்கில் வாக்கிங் போகிற பேரண்ட்டும் உண்டு. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் வந்து எக்ஸசைஸ் கனெக்ட் பண்ண முடியுமே தவிர, இது பியாண்ட் நம்ம வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் கிடைக்காதது நம்ம ஒரு சஜஷனாக கொடுக்கவே முடியாது. அப்புறம் அது ஒரு டஃபஸ்ட் ஜாப் ஆகிடும். என்ன அவைலபிலிட்டியோ அதுலேருந்து அந்த சைல்ட் டஸ் அந்த பேரண்ட்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கணும். நம்ம சும்மா ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம் பால் வாங்கணும், அதுக்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் 2000 rupeesன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வாட் இஸ் தேர் இன் தி என்விரான்மெண்ட், நெக்ஸ்ட் தெருவில் எனக்கு பார்க் இருக்குங்க அப்படின்னு நம்ம இப்போ ஜிம் பாலே ப்ரிஸ்கிரைப் பண்ண வேணாம். அழகாக பார்க்கில் போனால் ஸ்லைடு இருக்குது, ஜூலா இருக்குது, எவ்வளோ திங்ஸ், ஸ்விங் இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஸோ அதில் த சைல்ட் கேன் டூ திங்ஸ். அந்த டைமில் ஃபாதர் வந்து வாக்கிங் போகலாம், மதர் வாக்கிங் போகலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. ஆஸ் யூ செட், நிறைய பேரோட ஒரு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ப்ளே ஃபீல்டு இல்லை, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னே எல்லாருமே வந்து ஒரு சாக்கா சொல்லிகிட்டே போயிடுவாங்க. அண்ட் ஜிம் செய்கிற போது கூட பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு கிட்ட இருக்க ஜிம் செய்யுங்க, அப்போ தான் அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் தாண்டி நீங்கள் ஏஞ்சி போகிறதுக்கு ரொம்ப பூஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, எவ்ரி திங் வந்து நம்ம வந்து எதுவுமே நிறைய திங்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நியர்பையாக இருக்கணும். ஸோ நியர்பையாக இருக்கும்போது டக்குன்னு மோட்டிவேட் ஆகிடுவோம். மோட்டிவேஷனாக நிறைய பேர் தப்பாக என்ன பண்ணுறாங்க, நிறையா ஃபீஸ் கட்டி ஜிம்மில் சேர்ந்துறாங்க. அப்போ தான் அந்த காசுக்காகவே நம்ம ஒரு நாள் கூட விடாமல் போகாமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கிட்ஸ் ஏரோபிக்ஸ்னு ஏதோ சொல்கிறாங்க மேம், அது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக கிட்ஸ் ஏரோபிக்ஸ் வந்து அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன்லாம் நிறைய டெவலப் பண்ணும். பொதுவாகவே ஒரு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பிடி கிளாஸில் பண்ணுற எக்ஸசைஸ் இல்லை எனி திங். ஸோ அந்த ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு என்ன சொல்ற ஜாய்ஃபுல் திங்ஸ் எல்லாம் வந்து அந்த மைண்டுக்கு வந்து கொண்டுட்டு வருது. ஸோ அதில் வந்து ஒரு பேட்டர்னைஸ்டு மூவ்மெண்ட்டாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக அதில் ஏரோபிக்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க லெஃப்ட் அவுட், லெஃப்ட் இன், ரைட் அவுட், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ ஏரோபிக்ஸோட மெயின் திங்கே பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் கோஆர்டினேஷன் ஆஃப் த பிரைன் தான். அட் அ டைம் வந்து பிரைனில் வந்து ரெண்டு சைட் ஆஃப் த பிரைனையும் ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறது. பிகாஸ் ரைட் லெக் மூவ் பண்ணு அப்படின்னா லெஃப்ட் பிரைனை வந்து கமாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் லெக் மூவ் பண்ணால் ரைட் பிரைன் கமாண்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ஸ்லக்குள்ளே அதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அந்த குழந்தையால அந்த கோஆர்டினேட்டர் அந்த பேட்டர்னை வந்து அவுட்கம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எதை பற்றியுமே யோசிக்காமல் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இட் வில் பி லைக் அ டான்ஸ். ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க, ஒரு ஆடிட்டரி இன்புட் இருக்கும். அது மாதிரி விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது அது டான்ஸ் ஆடுற மாதிரியே தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் அன் எக்ஸசைஸ் மாதிரி தெரியாது. அது மாதிரி அதில் அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன் வேயாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதாவது எக்ஸசைஸ்க்கு ஜிம்முக்கு போகணும்னு ஒரு குழந்தைய சொல்ல முடியாது. அதே ஒரு ஏரோபிக்ஸ் போகிறேன்னா ஏரோபிக்ஸ் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படி சொல்லி ஜாலியாக போவாங்க. ஓகே. ஃபிசிக்கலாக மூவ்மெண்ட் பண்ணணும், அது எப்படி மாதிரி பண்ணலாம், டான்ஸுன்னு பண்ண முடியாது. ஸோ டான்ஸுன்னு பண்ணால் டான்ஸோட ஒரு சிம்பிளர் வெர்ஷன் தான் ஏரோபிக்ஸ்ன்னு சொல்லலாம். டான்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அட் அ டைம் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் ஆகும். பட் ஏரோபிக்ஸ்னும் போது அது ஃபிக்ஸ்டாக சொல்லுவாங்க, ரொட்டீனாக இருக்கும். 1 2 பேக் 3 பேக் அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இதை வந்து பாதி ஒத்துக்கிறேன், அதில் வந்து பாதி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏரோபிக்ஸ் வந்து டிவியில் போட்டு நான் பார்ப்பேன், ஆனால் செய்யறதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஸ்டார்டே பண்ணலான்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக அதை தனியாக பண்ணுறதுக்கு ஏரோபிக்ஸ் நல்லாவே இருக்காது.
இப்போ எக்ஸசைஸ் வந்து we can do it செப்பரேட்டா. ஏன்னா நம்ம மெஷின் பேஸ்டாக அதை பண்ணுறோம். திஸ் இஸ் நாட் லைக் மெஷின் பேஸ்டு கிடையாது. ஸோ அதனால் குரூப்பாக இது பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். நம்மளோட பாடிங்கிறப்போ ஒரு குரூப்பாக பண்ணுறோம். அவங்க பண்ணும்போது அப்படி போகிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி போகிறோம், ஒரே மாதிரி ஒரு என்ன சொல்ற குரூப் டான்ஸ் பின்னாடி ஆடுறவங்க எப்படி ஆடுவாங்க, ஒரு ஹீரோ ஆடுறதுக்கு பின்னாடி அவங்க கோஆர்டினேட்டராக கரெக்டாக ஆடணும். ஸோ அது மாதிரி இருக்கும் ஏரோபிக்ஸ். ஓகே. ஸோ ஆனந்தி உங்க ஃபிளாட்ஸ்ல இருக்கவங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு நீங்க ஏரோபிக்ஸ் பண்ண கூப்பிட்டுப்பீங்க அப்படின்னு இல்லையா? அதை வந்து மறுபடியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் குழந்தைங்க மேலே. ஓகேவா? ஸோ என்னன்னா இப்போ குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் பை நேச்சரை வந்து ஒரு சில மாதிரி ஃப்ளெக்சிபிளான எக்ஸசைஸ்லாம் அவங்களே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க விளையாடும்போது சரி, இல்லை சும்மா டிவி பார்க்கும்போது கூட தானாக பின்னாடி கால் வந்து தலையில் ஏதோ நோண்டிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கே இருக்கும். ஆனால் ப்ராப்பரான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு நம்ம எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆக்சுவலாக வந்து வயசுன்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு 1 year சைல்டு கூட படுத்துக்கிட்டே எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. காலை உதைக்கிறது, கையை உதைக்கிறது, பக்கத்தில் இருக்க திங்ஸை பிடிச்சி இழுக்கிறது, இல்லை அம்மா கிட்ட வந்தால் அம்மாவோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது, இல்லை டாய்ஸ் எதாவது இருந்தால் அதை தூக்கி போடுறது. இப்போ இப்படி தூக்கி போட்டால் அவங்க ஒரு ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, அதை பிடிச்சி இழுத்தா அதை grip ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் எனிதிங் த சைல்ட் டஸ் இட்ஸ் an எக்ஸசைஸ். பட் ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ்னு ஆரம்பிக்கும் போது 2 years ஆஃப் சைல்ட்லேருந்து ஆக்சுவலாக ப்ராப்பர் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு வந்து 60 minutes, நம்ம அடல்ட்டுக்கு வந்து 30 minutes பண்ணணும். ஆக்சுவலாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அடல்ட் வில் டூ ஃபார் 30 minutes. கிட்ஸுக்கு வந்து ஒரு 60 minutes a day. அது ஃபுல்லாகவே அந்த டேவே அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். 60 minutes a day, 1 hour. 1 hour அந்த குழந்தை எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த டே வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஆக்டிவாக ஒரு ஃப்ரெஷ்னப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் ஒரு விதத்தில் நீங்கள் பேசிட்டு இருக்கும் போது எல்லா குழந்தைங்களும் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. நினைக்கிறேன் அப்பா இனிமேல் 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ண விட்டாங்க, ஜாலி ஜாலி அப்படின்னு. அந்த சந்தோஷம் நியாயம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா வாழ்க்கை ஒன்றும் படிக்கிறதுக்கு மட்டுமே நம்ம பிறக்கல இல்லையா? சரியா சார், கற்றுக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அந்த கற்றுக்கிறது வந்து ஒன்லி புக்ஸ்ல இருந்தா அப்படின்னு பல பேர் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டைமில் பேசிட்டு இருந்தால் அதை தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. சரி சார், பிரேக் விட்டுலாமா? அப்போ பேசாமல் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் அகைன். இனியவை நிகழ்ச்சி புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் வித் யோர் சைல்ட் வீக் அப்படிங்கிற டாப்பிக்கை கேட்டோன்னா நிறைய பேரண்ட்ஸ் பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ என் குழந்தைக்கு வேற இந்த எபிசோட் பாட்டு புரிஞ்சுச்சுன்னா நாளிலேருந்து நான் வேற எக்ஸசைஸ் பண்ணுவேன் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்படி ஏன் ஆனால் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்ல. சரி, நம்ம கூட டாக்டர் ஜீவா கமல்ராஜ் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த சின்ன வயசுல வந்து இந்த ஸ்கவுட்டு, என்சிசி அதெல்லாம் சேர்ந்து வளர்றவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ப்ராசஸ்டு டிசிப்ளினில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட நம்பிக்கையும். அதே மாதிரி இந்த சின்ன வயசுலேயே வந்து உடற்பயிற்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குழந்தைக்கு பழக்கப்படுத்திட்டா பின் நாளில் அந்த ஃபிசிக்கல் லெவல் இல்லை மென்டல் ஃப்ரெஷ்னஸ் மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து ஃபியூச்சரில் கான்ட்ரிபியூட் பண்ணும் அந்த குழந்தைக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் டாஸ்க்குன்னு சொல்லுவோம். காக்னேட்டிவ் டாஸ்கில் நம்ம ஒரு மெமரி பண்ணுறது, இல்லைனா ஒரு ரீசன் அவுட் பண்ணுறது, ஸ்பேஷியல் ரீசனிங் சொல்லலாம், இல்லைனா ஒரு இப்போ என்ன சொல் ப்ராப்ளம் சால்விங் மாதிரி ஒரு சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when the child grows up, அந்த ஒரு 8 years ஆகும்போது they need more that because of the academic pressureனால. இப்போ அந்த டீச்சர் சொல்கிறதுக்குள்ளே I have to write, நான் வந்து வேகமாக எழுதி முடிச்சுடணும் அப்படின்னா I should have a proper strength in my hand, இல்லைன்னா நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு ஹேண்ட் ஸ்ட்ரென்த் வீக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் இப்போ மார்னிங் ஐம் கோயிங் டு டூ சம் எக்ஸசைஸோ ஒர்க் அவுட்டோ நான் பண்ணுறேன், டெய்லி ரெகுலராகவே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா எனக்கு ஏதாவது பெயின் அந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுற குழந்தையாக இருந்தால் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால என்ன ஆகும், இன்டெரக்டாக இட் வில் ஹேவ் அ பர்ஃபார்மன்ஸ் சைடு, அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் சைடு வந்து பெட்டராக இருப்பாங்க. அதே மாதிரி மெமரி பண்ணுறது எல்லாம் மக்கப் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பிரைன் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், ஓகே ஒய் கான்ட் வி லேர்ன்னு தான் தோணும். நம்ம மக்கப் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஒரு டயர்டாக இருக்கும் போது தான் எப்படா இதை மக்கப் பண்ணி முடிப்போம் அப்படிங்கிற தாட்டு தான் குழந்தைங்களுக்கு வரும். பட் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்போது இது என்னன்னு கேட்டுக்கலாமே, இது அட்லீஸ்ட் ஒரு 10 lines இருக்கா, அதில் 2 லைனாவது என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அது நம்ம லைஃப் திங்கோட கனெக்ட் ஆயிருக்கா, அந்த மாதிரிலாம் ரிலேட் பண்ணி லேர்ன் பண்ணலாங்கிற தாட்டே எப்போ வரும்னா பிரைனும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் தான் வரும். ஸோ அதனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருந்துட்டு பிரைனும் ஆக்டிவாக இருக்க போதுன்னா அந்த சைல்டு இஸ் கோயிங் டு லேர்ன் சம்திங். லேர்ன்னா இப்போ நாம் பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி டைம் கொடுத்து இல்லை ஒரு டியூஷனுக்கு அமைச்சு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதை விட அந்த பிரைனே செல்ஃப் லேர்னிங் பண்ணட்டுமே. ஒரு செல்ஃப் லேர்னிங்க்கு முக்கியமான ஃபேக்டர். இன்னொன்று வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். இப்போ செல்ஃப் இமேஜாக ரொம்ப குண்டாக இருக்கிற ஒரு குழந்தைக்கும் ஒரு கரெக்டாக ஒரு ஃபிட்டாக இருக்கிற குழந்தைகளுக்கும் இருக்கிற இமேஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னோட செல்ஃப் இமேஜ் பெட்டராக தான் இருக்கும், ஒல்லியாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி கான்ஃபிடென்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் இமேஜ் பெட்டராக இருக்குன்னா நான் என்ன செஞ்சாலும் நான் பெட்டராக செய்வேன் அப்படிங்கிற தாட் வரும். இப்போ அதே ஒரு குண்டாக இருக்கிற குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மேபி டிப்ரெஸ்டாக ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. அவங்க வந்து எதுவும் பண்ண முடியல, இல்லை ஃபிசிக்கலாக அவங்க ஸ்கூலில் ஏதோ ஒரு கேம் வச்சுருக்காங்க,
அப்போ அந்த குழந்தையால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு அந்த குழந்தைக்கு அப்போ ஒரு டிப்ரெஷன் தானே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் அது நமக்கு பெனிஃபிட். ஓகே. அண்ட் ஃபிசிக்கலாகவும் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், மென்டலாகவும் ஸ்ட்ரென்த் இருக்கணுன்றதுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு ப்ரூஃபாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா ஒன் வேர்ட் ஆன்சரே நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, பென்சிலே நம்மளுக்கு டம்பிள்ஸ் மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா? சீரியஸாக அதை வந்து என்னதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட குழந்தைங்க வந்து இப்படி தான் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி பார்த்து அவங்கள மாதிரி நிறைய காப்பி பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட 2 பேருக்கும் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து மேபி அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய போன்ஸ்லாம் வந்து ரொம்ப டெண்டராக இருக்கும். ஸோ வந்து பெரியவங்க பண்ணுற அதே எக்ஸசைஸ் வந்து குழந்தைங்க பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்? ஆக்சுவலாக பெரியவங்க பண்ணுறது அதான் சொன்னேன், பெரியவங்க பண்ணுறதே குழந்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி டெவலப்டு மசில். ஸோ அந்த டெவலப்டு மசிலில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறீங்க, இல்லைனா அதை பூஸ்டப் பண்ண போகிறீங்க. பட் குழந்தைங்கன்ற போது இட்ஸ் அ க்ரோயிங் மசில் ஸ்ட்ரென்த்து. ஸோ க்ரோயிங்ன்ற போதுக்கும் டெவலப்டுக்கும் தேர் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக பூஸ்டப் ஃபைபர்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ண போகிறோம் அடல்ட்டு. பட் ஃபைபர்ஸ் ஜாஸ்தி பண்ணணும்னு குழந்தைக்கு நாட் நெசசரி. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரொம்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணி அப்படிலாம் பண்ணணும். அது என்கேஜ் தெம் இன் ஆக்டிவிட்டி ஸோ தட் த பிரைன் ஆல்சோ கெட் ரெஃப்ரெஷ், பாடி ஆல்சோ கெட் ரெஃப்ரெஷ். அட் த சேம் டைம் பாடி பிரைன் கனெக்ட் ஆயிருக்கா, அவ்வளோதான். அது அந்த ஃபேக்டர் தான் நம்ம வந்து ஒரு குழந்தையோட எக்ஸசைஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. இந்த பிரெயின் ஜிம் அப்படிங்கிற டேர்ம் வந்து அப்பப்போ வந்து கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கு. பிரெயின் ஜிம் பண்ணுங்கன்னு சொன்னால் சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு பிரெயினே இல்லைங்க, ஸோ நான் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹலோ அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியலங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நிறைய டீச்சர்ஸ்லாம் பிரெயின் ஜிம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் வந்து நல்லா டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலாக பிரெயின் ஜிம் வந்து பண்ணுறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரே சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூடியா இல்லை ஒரு கிளாஸில் அவுட் ஆஃப் 30 ஸ்ட்ரென்த்தில் ஒரு 20 குழந்தை மேபி அலர்ட்டாக இருக்கலாம், ஒரு 10 குழந்தையாவது ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ 30 அவுட் ஆஃப் 30 அவங்கள அட்டென்டிவாக ஆக்கணும் அப்படின்னு இந்த டீச்சர் நினச்சாங்க அப்படின்னா பிரைன் ஜிம்மை பண்ண உடனே அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும், எல்லா குழந்தைகளும் அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கு பிரைன் ஜிம்க்கு நிறைய நேரம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 5 minutes இஸ் எனஃப் ஃபார் அ பிரைன் ஜிம். அது எனிதிங் நிறைய டைப் ஆஃப் பிரைன் ஜிம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு 26 மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற பிரைன் ஜிம்மில். ஸோ அதில் சிம்பிளாக இப்படி உட்காந்துட்டு கூட இப்போ நீங்கள் இந்த ஹூக் அப்புன்னு சொல்லுவோம், இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே 2 ஃபிங்கர்ஸ் இப்படி இப்படி பண்ண மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதுவே வந்து வச்சு மெயின்டைன் பண்ணி ஒரு 10 times டீப் பிரீத், அவ்வளோதான். சிம்பிள் திங். இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும்லாம் அவசியம் இல்லை. அது மாதிரி சும்மா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம், அப்படி மேலே இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 minutes டீப் பிரீத் பண்ணி அதுவே will calm down. ஓகே. இது எல்லாருக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதான் இது யார் வேணாலும் இது செய்யலாம். அடல்ட் ஆல்சோ கேன் டூ இட் அண்ட் கிட்ஸ் ஆல்சோ கேன் டூ இட். இது மாதிரி சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் அதை ஃபாலோ பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்ற, ஒரு ஃபிசிக்கல் ஜிம் பண்ணுறோமோ அப்படின்னா நமக்கு எக்யூப்மெண்ட் வேணும், அப்புறம் வெளியில் போய் பண்ணணும், அவுட்டோர் ஏரியா வேணும், நமக்கு ப்ளே ஏரியா இல்லை, அப்படி எந்த கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது பிரைன் ஜிம்க்கு. யூ ஆர் கோயிங் டு ட்ரைன் யுவர் பிரைன். ஸோ ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணுங்கள், அந்த மூவ்மெண்ட்டை கண்டினியூஸாக பண்ணுங்கள், ரிதமிக்காக பண்ணுங்கள். அந்த பிரைன் கண்டினியூஸாக ரிதமிக்காக பண்ணும்போது த பிரைன் வில் லேர்ன் சம்திங், மெமரைஸ் சம்திங். ஸோ அப்போ அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கேயே இருக்கும்போது அவங்களோட அட்டென்ஷனும் கான்சன்ட்ரேஷனும் பெட்டர் ஆகிடும். ஓகே. இன்ஃபேக்ட் நம்ம இனியே வந்து டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பிரெயின் ஜிம் எக்ஸசைஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை நம்ம கொஞ்சம் தெளிவாயிரும்ல, அதனால தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுனால பரவாயில்ல. அதான் எனிவேஸ் நம்ம வந்து என்னதான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட சாப்பாடு, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். குழந்தைங்க கிட்ட சாப்பாடு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம இருக்கிறது, சாக்லேட் வாங்கி கொடுக்காம இருக்கிறதுங்களே இப்போல்லாம் ஒரு பெரிய டாஸ்க். அது இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நார்மல் கிட்ஸை விட இப்போ அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட்டு இல்லை கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, இல்லை லேர்னிங்கில் மட்டும்தான் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இப்போ ரீசன்ட் டேஸில் இருக்காங்க. பிகாஸ் எவ்ரிபடி ஹாஸ் டு லேர்ன், அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த ஃபுட் கண்ட்ரோல் வந்து ஹெல்ப்ஸ் தெம் லாட். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம யூஷுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க ஐஸ்கிரீம் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க, சாக்லேட் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சாக்லேட்லேயும் டார்க் சாக்லேட் கொடுத்தா இட்ஸ் கோயிங் டு கெட் பெனிஃபிட். அது மாதிரி நம்ம குழந்தைக்கு இதுதான் பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சா, அதே மாதிரி ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்கன்னா வெனிலா ஃப்ளேவர் வந்து காம் டவுன் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இஸ் கோயிங் டு செரிஷ் அ சைல்டு. அட் த சேம் டைம் ரொம்ப ஹைப்பராக இருக்க ஒரு குழந்தை அப்படின்னா ஒரு வெனிலா ஃப்ளேவர் கொடுத்தா, அது மாதிரி நீங்கள் உங்களோட குழந்தைக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுட்டை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம்.
அதுமாதிரி அவங்களோட ஸ்நாக் டைம் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நம்ம குழந்தை ஹைப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்நாக்ஸ் டைமை அவங்க வந்து வச்சுக்கலாம். அதுவே அந்த குழந்தை ரொம்ப அண்டர் அரௌசலாக ஒரு செய்யணுன்னாலே யாரோ ஒருத்தர் ஸ்டிமுலேட் பண்ணாதான் போய் அந்த இடத்துல போய் ஒரு பொருளே எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அண்டர் அரௌசல் சைல்டு இருப்பாங்க, இன்அட்டென்டிவாக இருக்கிற குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபேக்டர்ஸை வந்து அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்டாக யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஃபுட் கண்ட்ரோல்னே உடனே டயட்டாக ஃபாலோ பண்ணுமா, டயட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட கனெக்ஷனே கிடையாது, அந்த கனெக்ஷன் கிடையாது. பட் நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய ஃபுட்டுலேயே வந்து ஒரு பெரிஸு செரிஸு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நம்ம மைண்ட் வந்து டோபமைன் லெவலில் ஜாஸ்தி பண்ணும். ஸோ இட் வில் ஹேவ் அ குட் இம்பேக்ட். அதனால் ஆங்ஸைட்டி வராது, டிப்ரெஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கம்மியாக ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஸ்டடீஸ் வந்து இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக அவங்க செலக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்குறச்சு அதுவும் தட்ஸ் அ டைப் ஆஃப் இன்புட் மாதிரி. அவங்க குழந்தைக்கு ஒரு டிப்ஸு, எதையோ ஒன்று பசிக்குது அப்படின்னு நம்ம சாப்பிடுவாங்க நிறைய குழந்தைங்க. அப்படி சாப்பிடும்போது தான் அந்த குழந்தைங்க வெயிட் போட போகிறாங்க. அதனால் தேவையில்லாமல் அந்த குழந்தைக்கு வெயிட்டும் ஏறப்போது, பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ ஏன்னா காம் டவுனே ஆகலை, இல்லை ஹைப்பராகவே இருக்காங்க, இல்லை அண்டர் அரோசலாகவே இருக்காங்க, ஆனால் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட குழந்தையோட நீடை பாருங்கள், நீடை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இனிமேல் எங்கள் வீட்டிலே எனக்கு டார்க் சாக்லேட் வாங்கி கொடுக்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதையே நம்ம யோசிக்காம விட்டோம் அப்படின்னே தோணுது. அண்ட் ஃபுட் கண்ட்ரோல் சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க மேலே திணிச்சிட்டு ஆனால் பேரண்ட்ஸ் ஃபுட் கண்ட்ரோலே இல்லாமல் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்போவுமே யாராவது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மாவே அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே வாயத்தோன்னு சொல்லாதுங்களா? அப்போ குழந்தைங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தானே அவங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்மளால புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட மைண்டில் வந்து வேற லெவலில் அவங்க திங்கிங்லாம் பண்ணிருப்பாங்க. லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு செம்ம லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் பின் நாளில் தான் வந்து பேரண்ட்ஸ்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து குழந்தைங்களாம் பிஸி ஆயிடுவாங்க. அப்பா போங்கப்பா வேற வேலையில், அப்பா போங்கப்பா வேற வேலையில் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இருக்கிற டைம்ல எந்த அளவுக்கு வந்து பண்படுத்துறது அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு தமிழில், அதை வந்து செய்யணும் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் இதுல இருந்து தெரியுது இல்லையா? ஆமாம். ஸோ குழந்தைங்க வந்து நீங்கள் வளர்க்க முடியும்னா நீங்கள் ஷேப் அப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க ஷேப் ஆகிறதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேசிட்டு சின்ன பிரேக் வரமா பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகைன். இனிய ஒரு நிகழ்ச்சியை புதிய FM ஸ்டேஷனில் வருணன் ஆனந்தி கூட கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேமை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணிக்கலாம்னு தோணுது இல்லையா? இல்லை நம்ம பேரண்ட்ஸ் மீட் பண்ணிக்கலாம்னு தோணுது இல்லையா? மீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட இந்திய வீட்டில் வந்த கெஸ்ட் ஒருத்தங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சியே வந்து நீங்கள் நோய் மாதிரி எடுத்துக்கிட்டீங்களே, ஹாஸ்பிட்டல்லாம் எதுக்கு போகணும், ஏன்னா ப்ரெக்னன்சி வந்து நீங்கள் ஒரு நோய் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால் நார்மலாக நேச்சுரலாக இருக்க நிறைய ப்ராசஸை வந்து நீங்களே ரொம்ப டீடியஸாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றி இது இப்படி தான் நடந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இயற்கைக்கு மாறா நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து தூரம் போயிட்டே இருக்கோமோ, இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நம்மளுக்கு என்ன பயமாவே பெருசாகவும் நம்மளுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. ஸோ குழந்தைய வளர்க்குறது இப்போ நிறைய பேர் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அதில் என்ன விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மேம். பொதுவாக வந்து குழந்தைங்க சின்ன வயசுலேயே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய குழந்தைங்க அப்படி இருக்காங்க. பட் அந்த ஆக்டிவிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு நடந்து போக வைக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியும் வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மாதிரியும் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. பிகாஸ் இப்போ எல்லாருமே காரில் தான் கொண்டு போய் குழந்தைங்கள விடுறாங்க. யார் உங்களை நடத்தி கூட்டு போய் குழந்தைங்கள ஸ்கூலில் விடுறாங்க? இல்லைன்னா அம்மா உடனே இம்மீடியட்டாக 2 வீலர் கற்றுக்குவாங்க, 2 வீலர் தான் கொண்டு போய் விடுவாங்க. பிகாஸ் குழந்தைய நடக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேரண்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்கணும். எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து நான் வாக்கிங்லேயே கூட்டிகிட்டு போய் குழந்தைய ஸ்கூலில் விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வாக்கிங்கில் போனாலும் பக்கத்துலேயே இருக்குதா, என்னோட வீட்டு முனையிலேயே ஒரு ப்ளே ஸ்கூல் இருக்கா, அப்படி தான் இவங்களோட வாக்கிங் டிஸ்டன்ஸே கம்மி தான். ஸோ அதனால் இப்போ நம்ம அதை வாக்கிங் ஒரு எக்ஸசைஸாக கொடுக்கவே முடியாது. ரோட்ல வந்து என் குழந்தைய தனியாக நடக்க வைக்க முடியாது, தனியாக என் குழந்தைய கூட்டிகிட்டு போக முடியாது, என் குழந்தை ரொம்ப ஹைப்பராக இருக்கான் ஓடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஒன்று காரு இல்லை 2 வீலர்ஸு அந்த மாதிரி தான் அவங்க கொண்டு போய் விடணும். அந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். எனி சஜஷன் அது வந்து ஒர்க் அவுட் லெவலில் வரணும். இல்லைனா ஜஸ்ட்டு நம்ம எவ்வளோ லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம சொல்லிட்டு போகலாம். பட் அது ஒர்க் அவுட் ஆகலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம ஓகே ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஸ்கேட்டிங் கிளாஸே அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இஃப் தே ஆர் கோயிங் டு ட்ராவல் ஃபார் அ ஸ்கேட்டிங் கிளாஸ் ஃப்ரம் தேர் ஹவுஸ் டு அந்த ஸ்கேட்டிங் பிளேஸ்க்கு ஒரு 1.5 hours டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ நாளைக்கு கன்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் முடியாது. இல்லைன்னா வீக்லி ட்வைஸ்
அப்படின்றவாங்க. நான் வந்து கொடுக்குறேன், பட் வீக்லி ட்வைஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்கிறேன். இப்போ ஃபீஸிபிளாக இருக்குதா அப்படின்னு அவங்க பார்க்கணும். அவங்களால ரெகுலராக பண்ண முடியுமான்றதையும் அவங்க பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு டிஸ்டன்ஸாக போகணுன்னா வீக்லி ட்வைஸ். பெரிய வேலையாயிடும். எஸ், அது மதருக்கு பெரிய வேலையாயிடும். ஆக்சுவலாக இப்போ பேரண்ட்ஸ்க்கு தான் முதல்ல வேலை. அதுவே அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஃபைண்ட் அவுட் அ ஸ்கூல், அதில் எல்லாம் இருக்கிற மாதிரி. பட் அதுலேயும் என்ன உங்களுக்கு ஸ்கூலில் வரும்போது என்ன நமக்கு ட்ராபேக் ஆகிடும் அப்படின்னா, டெய்லி தே வில் நாட் கிவ் ஸ்விம்மிங் கிளாஸ், டெய்லி தே வில் நாட் கிவ் ஸ்கேட்டிங் கிளாஸ். அவங்க அன்னைக்கு அவங்களோட ரொட்டீனில் என்ன வச்சுருக்காங்களோ அதான் தருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒரு நாள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடைக்குது, நெக்ஸ்ட் டே சைல்ட் வில் நாட் கெட் இட். இப்போ இண்டோர் கேமாக ஒரு நாள் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் டே அவுட்டோர் தான் பண்ணியிருக்கோம் அந்த குழந்தை. ஸோ அப்போ அது ஆல்டர்னேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கண்டினியூஸாக த சைல்ட் நீட்ஸ் 60 minutes ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னா அது கண்டினியூஷன் இல்லையே. எனி ஒர்க் வென் வில் கண்டினியூ ஃபார் 3 weeks அப்படின்னா தான் பிரெயினில் ஸ்டோர் ஆகி நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ அந்த கண்டினியூஷன் மிஸ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த குழந்தைக்கு பெனிஃபிட்டு லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் ஸ்கேட்டிங் தான் கொடுத்துட்ருக்கேன்னு வாங்க, ஆனால் கேட்டிங்கன்னா 2 days தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீஸ் அதிகமாக பிரச்சனைகளும் அதிகமாகிட்டு இருக்கு போல இருக்கே. இல்லை, எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அதை ஈஸியாக பண்ணிடலாம். பட் அவங்க அதை கமிட் பண்ணுறதுக்கு ஒரு இது பேரண்ட்ஸ் தான் வச்சுக்கணும். See, I can commit inside my house. நான் என்னோட குழந்தைய அழகாக 1 hour ஒர்க் அவுட் பண்ண வைக்கலாமே. ஒன்றும் பெரிய அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு டைம் இருந்தால் போதும். கரெக்டாக கமிட்டடாக ஐ எம் கோயிங் டு டூ தட் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன்னா ஐ வில் டூ இட். பட் இது மாதிரிலாம் வந்து செய்கிறாங்களாம்னா பேரண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட் ட்ரைனிங். ஃபீலஸ் டிட்டர்மைண்டான ஒரு தாட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, யூஸ்வலி நவடேஸ் வாட் ஹேப்பன்ஸ்னா பேரண்ட்ஸ் வந்து வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு அதர் பீப்புள். இப்போ ஒரு ஸ்டடீஸ் வரலையா, பெரிய ஸ்கூலாக போட்டுடலாம். டான்ஸ் வரலையா, நல்ல டான்ஸ் ஸ்கூலாக போட்டுடலாம். ஸ்விம்மிங் எனக்கு தெரியாது, என் குழந்தைக்கு தெரியணுமா, இன்னும் பெட்டர். எஸ், ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது, எங்கே பெட்டராக பெஸ்ட்டாக இருக்கும், த பெஸ்ட்டில் தான் நான் கொண்டு போய் போடுறேன் அப்படிங்க. த பெஸ்ட்டில் இவங்க கொண்டு போய் போட்டாலும் இந்த பேரண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் மாதிரி வரவே வராது. இந்த குழந்தை ஒரு ஸ்டெப்பாக இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு குழந்தைய ஒரு 1 hour விட்டுட்டு பேரண்ட்ஸ் வெளில இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைய பண்ணுறதை எத்தனை பேரண்ட் பார்க்குறாங்க உங்களுக்கு? அந்த ஸ்டெப் அப்படி மாஸ்டர் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ஃப்ளோட்டிங் பண்ணேன், இன்றைக்கி நான் பேக் ஸ்ட்ரோக் பண்ணேன் அப்படின்னு வெளியில் வந்து தான் சொல்லுவாங்க. இவங்க ஆஹா ஓஹோ சொல்லுவாங்க. பட் அங்கே இருந்துட்டு லைவாக அந்த குழந்தை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாள் என் குழந்தை எவ்வளோ தத்தளிச்சுது, இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த கிரேட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்கிற பேரண்ட்டு எத்தனை பேர்? ரெக்கக்னிஷன். அது வந்து இந்த மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் வந்து இன்றைக்கி உங்கள் பையன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் அடிச்சிட்டாங்க, இன்றைக்கி வந்து பேக் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்படிங்களா சார் அப்படின்னு சொல்லி வெரி குட் இன்றைக்கி நீ பண்ணிட்ட. ஏன்னா பேரண்ட்டை சொல்கிற ஒரே வார்த்தை வெரி குட், குட் ஜாப் பண்ணிட்டோமா, அவ்வளோதான். பட் கிரேடிங் த திங்ஸ், நீ இப்படி இருந்து இப்படி வந்திருக்க அப்படின்னு நம்ம அதை சொல்லும் போது தான் அந்த குழந்தைக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த லெவலில் இருந்தோம், இப்போ நான் ஐ ஹவ் கிரேடட் டு திஸ் லெவல் வரும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். ஆனால் இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு சில நேரங்களில் வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதையும் தவிர ஏன்னா குழந்தைங்க வந்து நிறைய விஷயங்களை பார்த்து ரொம்ப ஆர்வக்கோளாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக எனி ஷார்ப் ஆப்ஜெக்ட் நியர்பை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ரெட்மில் இந்த மாதிரி விஷயம்லாம் அன்அட்டெண்டடாக வந்து நம்ம அடல்ட்டு சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது பண்ண முடியாது. அது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மசில் ஃபைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ்லாம் அவங்க ப்ரிஃபர் பண்ண மேபி சைக்கிளிங் ஃபார் அ கண்டினியூஸ் ஸ்டாட்டிக் சைக்கிளிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் பிகாஸ் இட்ஸ் அ நார்மல் க்ரோயிங் லெவலே இன்னும் அந்த இது மசிலுக்கு வராத போது நம்ம அதோட ஃபைபர்ஸை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதுக்கு பதில் அவங்களோட என்ன சொல்கிறது என்டியூரன்ஸை ஜாஸ்தி பண்ணலாம். இனிஷியல் ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா என்னோட கெப்பாசிட்டி, நான் எவ்வளோ தூரம் வந்து மூச்சு வாங்காமல் இல்லை நான் டயர்ட் ஆகாமல் ஐ கேன் டூ சிட்டப்ஸ் ஃபார் 15 minutes, ஒரு 15 கவுண்ட்ஸு அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு டயர்ட் ஆகலை, நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்படி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். என்டியூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எனி எக்ஸசைஸ் வந்து அவங்க வந்து பண்ணலாமே தவிர இந்த பல்கியாக மசில் ஃபைபர்ஸ் டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை மெஜாரிட்டி ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க செல்ஃபாக பண்ணுறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. ஃபிசிக்கலாக அவங்க தே டூ திங்ஸ் ஃபைன், நம்ம எதுவும் பயப்படவே வேண்டாம், இட்ஸ் ஆல் சேஃப் தான். ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து எதை பார்த்தாலும் அப்சர்வ் பண்ணி அவங்க லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அண்ட் பெரியவங்க பண்ணுறதை பார்த்து அதே மாதிரி அவங்க செய்யணுங்கிறது எப்போவும் எல்லா காலகட்டத்திலையும் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பையன் வந்து டிவியில் ஏதோ ஒரு படத்தை பார்த்து வந்து லைட்டாக கேட்டு போயிட்டு வந்து அப்பா கிட்ட வந்து சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டிருக்காங்க குட்டி வயசுல. என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு அவரும் விளையாட கேட்டிருக்காரு. எனக்கு என்னோட வீடியோ கேமு, என்னோட ஃபோனு, என்னோட ஐபேடு எல்லாம் வேணும் அப்படின்னு. அதெல்லாம் சொத்து அவனுக்கு. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்மளோட ஷோவில் வந்து இதுக்கு முன்னாடி வச்சு இந்த கான்வர்சேஷனில் கூட இந்த மாதிரி டிஜிட்டல் ஐட்டம்ஸ்லாம் பற்றி நிறைய வாட்டி பேசி முடிச்சிருக்கோம்.
இருந்தாலும் அவங்க மைண்டில் அது ரொம்ப பெரிய விஷயமாயிருச்சு. இந்த கான்ட்ரிபியூஷன் இது வந்து நடுவில் வந்ததுனால எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்கிறது, பேரண்ட்ஸ் எகெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேகிங்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உள்ளே வந்துடுது. பிகாஸ் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பட் அந்த குழந்தை ரொம்ப ஃபன்னாக இருக்கணும், இல்லை ஜாலியாக வச்சுருக்கணும் எங்கள் குழந்தைய அப்படின்னு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது, நான் இல்லாத அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன வச்சா அந்த குழந்தை வந்து ஹாப்பியாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸே கூப்பிட்டு போனால் கூட நிறைய பேர் இருந்தால் மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை நோண்டிட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படி, அவங்களோட ஹாப்பினஸும் அதில் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்தது தான் இந்த திங்ஸ். அதனால தான் இது வந்து வேகமாக வளர்ந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ என்ன என் குழந்தை ஒரு 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா, நான் ஒரு டிவியில் ஒரு கேம் போட்டுவிட்டேன்னா அந்த குழந்தை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும். வெளியில் என்ன நடக்குது, என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் பற்றி ஒரு கவலையும், வீட்டுக்குள்ளே யார் வந்தாங்க, வீட்டுக்குள்ளே வெளியில் போனாங்க தெரியாது, அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றும் தெரியாது. அந்த சமைக்கிற ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அதை கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியாது இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுறவங்க. பிகாஸ் அவ்வளோ தூரம் அது உள்ளே போயிடுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு சண்டேயில் வீட்டில் இருக்கணும், டெய்லி அந்த அம்மா சமைக்கிறத ஸ்மெல் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் ஒரு சண்டேல அம்மா சிக்கன் செய்கிறாங்க அப்படின்னா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், பசி வரலாம் கூட இந்த ஸ்மெல் வந்து நமக்கு பசி உண்டாக்கி போய் 11 மணினாலும் டக்குன்னு உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிட்ற பழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டேனா 3 o'clock கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அந்த அந்த வீடியோ கேமில் உட்காரும் போது அதான் அந்த ஃப்ளேவர் கூட அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, அது கிரியேட் பண்ணுற ஒரு திங்ஸ் கூட பண்ண மாட்டேங்குது. அவ்வளோ அடிக்டாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுறத விட ஒரு நாளாவது ஒரு என்விரான்மெண்ட் திங்ஸோட ரிலேட் பண்ணட்டுமே, என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்கலாமே. ஒரு பேப்பர்கார வெளியில் வந்து பேப்பர் இப்போ அந்த வெஜிடபிள் விற்றுட்டு போகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக்கோடு தான் இருக்குது. வெஜிடபிள் செல்லர்னு சொல்கிறோம், ஃப்ரூட் செல்லர்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக போய் பழமுதிர் சோலைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை ஏதோ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். பட் நம்ம ரோட்லேயே கூட ஒரு ஆள் போவார் வெஜிடபிள் செல்லர், பட் அது கூட இந்த குழந்தை காதில் கேட்டிருக்குது. பிகாஸ் அவ்வளோ வந்து ப்ரீ ஆக்குபைடாக அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் வந்தால் நெக்ஸ்ட் பிளேஸ் வில் பி ஸ்கூல் ஆர் நெக்ஸ்ட் பிளேஸ் வில் பி a ஸ்விம்மிங் பூல். அந்த குழந்தையோட கனெக்டான விஷயத்தை மட்டும்தான் அந்த குழந்தை கற்றுக்கும். ஸோ கனெக்ட் ஆகாத விஷயங்கள் நிறைய ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேட்கும் இல்லையா. ஒரு பேப்பர்காரை கத்திட்டு போகிறா, ஒரு வெஜிடபிள் விற்றுட்டு போகிறாங்க, ஒரு இது பஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இப்போ இருக்கிற நார்மல் குழந்தைகளுக்குலாம் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. அவங்க பேரண்ட்ஸும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. பேரண்ட்ஸ் நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிச்சா தான் அந்த குழந்தைக்கு தெரியும் இந்த மாதிரி வெளியில் வந்திருக்கா பாரு, இல்லை நம்ம பால்கனி நின்று பார்க்குறது அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் புக்கில் இல்லை நெட்டில் கூகுளில் பிரிண்ட் அவுட் பண்ணி இதை இவர் தான் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு காமிக்கிறோம். அப்படி தான் இருக்குது. இப்போ டைகருக்கு முன்னாடி அவங்களாம் எக்ஸ்டென்ட் ஆயிரும் போல இருக்கு. பட் இன்றைக்கி வந்து நம்ம பேசின டாபிக் என்னென்னா எக்ஸசைஸ் வித் யுவர் சைல்டு வீக் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு விஷயமாக கனெக்டடாக பேசி இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வெளியில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இப்போ இந்த ஒரு 20 years தான் நீங்கள் சொல்கிற அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது பெருசாக நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்த சில்ட்ரன்லாம் இப்போ பெருசாகிட்டாங்க. அவங்களாம் இதெல்லாம் சொன்னால் ரொம்ப பழைய காலம் மாதிரி எல்லாருமே இப்போ இருக்க குழந்தைங்களாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். குழந்தைங்களாம் வந்து பெரிய லெவலுக்கு யோசிக்கிறாங்க, பட் அப்பா அம்மாலாம் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கல, இன்னும் வந்து குழந்தையாவே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. ஆமா, இல்லை அம்மா அப்பாவும் வந்து ரொம்ப கிளவராக தான் இருக்காங்க, ஆனால் அவங்களோட ஸ்ட்ரீமில் மட்டும் தான் கிளவராக இருக்காங்க. அந்த குழந்தைய வளர்க்குறதுல அப்படிங்கிறதுல வந்து அவங்க முதல்லலாம் PhD முடிச்சிருந்தாங்க, இப்போல்லாம் இப்போ LKG தான் முடிச்சிருக்காங்க பேரண்ட்ஸே. அவங்களுக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் மட்டும் வீட்டில் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் சீரியஸ். அதனால வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசணும். என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை இன்னொருத்தர் யாரெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த பர்சனை தேடுறதுல எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஓகே ஓகே, இந்த ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ணணும். ஐ எம் நாட், நிறைய பேரண்ட் நல்ல எஜுகேட்டட் பேரண்ட்டே வந்து என்ன சொல்லுவாங்க, ஐ எம் நாட் ஸ்கில் டு திஸ். நான் மேபி ஒரு ஸ்கில்டு பர்சன் வச்சு தானே சொல்லிக் கொடுக்குறேன், அப்போ ஐ எம் அ குட் ஃபாதர் தானே அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் பேரண்ட்ஸ் வந்து என்றைக்குமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எல்லா குழந்தைங்களும் வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அண்ட் நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்களும் வந்து அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் பிஹேவியர்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் FM ஸ்டேஷனில். இது இனிய வாய் என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியவா என்ற பத்னி ஆனந்தி அண்ட் வருண். இனிமேல் வந்து அப்படி பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ரோட்டில் நம்ம ஏதாவது ஒரு குழந்தை எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தாலே நம்மளாம் ஒன்றா போய் உட்காந்து ஜாலியாக எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அது எல்லாமே நல்லதை கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. அண்ட் ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு நன்மை ஏற்படணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பேரண்ட் சில்ட்ரன் பாண்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ லேக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆமாம், ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கில் பார்த்தேன். ஓகே, ஒரு அப்பாவும் பொண்ணும் எக்ஸசைஸ் பண்ணிருந்தாங்க. அந்த
ஹோல் பார்க்கே அந்த பொண்ணு தான் பார்க்குது. ஏன் அப்படின்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி அந்த பொண்ணு கம்பி விட்டு எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறதுல அப்போ எக்ஸசைஸ் இல்லை போல இருக்கே அப்படிங்கிறது ஃபாதருக்கே வெக்கமாகிட்டு இருக்கும் போல இருக்கு, நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே இந்த மனித மூளை அப்படி இருக்குல்லங்க, அது இந்த குடும்ப அட்மாஸ்பியர்ல மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி வேறு விதத்திலாம் சிந்திக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஸ்டார்டிங் டைம்ல அந்த ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே இருக்கும். பட் அந்த ஓல்ட் ஏஜ் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனித மூளைக்கு வந்து பொதுவாக ஏற்படுறது என்னன்னா வந்து இந்த ஃபேமிலியும் தாண்டி வந்து நம்மளுக்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு, நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு, வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பிலாசபிக்கல் வியூக்குள்ள போக ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, நான் யார் அப்படிங்கிறதே வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே தான் கேட்குறாங்க. அது நீங்க முன்னாடியே கேட்டிருந்தா நிறைய விஷயம் மாற்றி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு நமக்கே தோணும்ல. வீடு வரை உறவு அப்படிங்கிற பாட்டிலே வந்து சூப்பரா ஃபேமிலி பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த மனிதனோட தன்மையை யோசிக்கும் திறன் எல்லாமே வந்து புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா இதை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம இரண்டு சார் வந்து ஹெல்ப் பண்ண போறோம். ஓகேவா? திருக்குறள்ல இருந்து உதாரணங்கள்லாம் எடுக்க போறாரு. அதாவது நம்ம மனித மூளையை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத வந்து டீடைலா சொல்ல போறாரு. அதுல இல்லாத விஷயமா பார்க்கலாம். வணக்கம். சில மனிதர்கள் வாழ்நாள் ஃபுல்லாக எதையோ ஒன்றை படிச்சுக்கிட்டு தன்னை விருதி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியே நம்மளை ஒரு மோட்டிவேட் பண்ணும். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நம்ம தான் படிச்சிட்டோமே, எம்எஸ்சி படிச்சிட்டோம், எத்தனை வருஷமாக படிச்சுட்ருக்கோம், இனிமேலும் படிக்கணுமா? சில பேர் கேட்குவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு. சில பேர் படிச்சுட்டே இருப்பாங்க. 50 வயசு 60 வயசில், ஒரு 75 வயசில் ஒருத்தர் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு வந்ததை நான் பார்த்தேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ் அவர் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் எம்ஏ சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுக்கிட்டு இருக்கார். நம்ம பார்ப்போம், இவங்க படித்த பிறகு இதில் என்ன பிரயோஜனம்? சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் இருக்கா, படித்த ஏதாவது இன்க்ரிமெண்ட் இருக்கா, பிஜி வாங்கினா அதுக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்களா? இல்லைங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு பணத்தை செலவு பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் சிறந்த அறிவாளிகள் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க. அவங்க தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்திருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அப்படி வாசித்து கொண்டே இருந்தவர், படித்து கொண்டே இருந்தவர், எழுதி கொண்டே இருந்தவர். அது மாதிரி மேலை நாடுகளில் வந்து மனித நேயத்துடன் தொடர்ந்து படித்து கொண்டும் தன்னை விருத்தி செய்து கொண்டும் அதே நேரத்தில் ஏழை மக்களுக்காக பணியாற்றி கொண்டும் இருந்தவர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து திருக்குறளை வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து லைஃப் அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொன்னார். வாழ்க்கை ஒப்புதல் இலக்கியம் அப்படிங்கிறார். வாழ்க்கையை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நூல்கள் எல்லாம் வந்து இது ஒரு பாவம், வாழ்க்கை என்பது வீண், இது வந்து மறுக்கணும், இதை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கை என்பது இனிமையானது, வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக வாழ்க்கையை பற்றி சொன்ன ஒரு இலக்கியம் திருக்குறள் அப்படின்னு அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதுதான் ஆல்பர்ட் ஸ்வீட்சர் வந்து சொன்ன ஒரு வாசகம். ஆல்பர்ட் ஸ்வீட்சர் சொன்னதை வந்து இன்றைக்கி திருக்குறளை பற்றி படிக்கிறவங்க, ஆய்வு செய்கிறவங்க எல்லாருமே கோட் பண்ணுவாங்க. அது ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ திருவள்ளுவர் எப்படி லைஃப் அஃபர்மேட்டிவாக இருந்தாரோ அதே மாதிரி தான் ஷேக்ஸ்பியர் லைஃப் அஃபர்மேட்டிவாக இருந்தார். இப்போ இந்த செனக்காவுனுடைய அந்த ட்ராஜடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிளட் கர்ட்லிங்காக இருக்கும். ஆனால் அதில் ஒரு சொஃபஸ்டிகேஷனை கொண்டு வந்து வாழ்க்கை இனிமையானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆங்கில இலக்கியத்தில், நாடக காப்பியத்தில் ஏற்படுத்துகிறவர் வந்து ஷேக்ஸ்பியர். காவியேஷு நாடகம் ரம்யம் தத்ர ரம்யா சாகுந்தலா அப்படின்னு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகன் இருக்குது. எல்லா காப்பியங்கள்லேயுமே சிறந்தது நாடகம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதில் சிறந்தது சமஸ்கிருதத்தில் சாகுந்தலம்னு. இப்போ இந்த லைஃப் அஃபர்மேட்டிவ்னு சொன்ன இந்த ஆல்பர்ட் ஸ்வீட்சர் லைஃப் அஃபர்மேட்டிவாக இருந்தாரா? ஏன்னா எப்போவுமே படைப்பாளியும் படைப்பும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கால்பாக் சொல்கிறாரு, படைப்பாளியையும் படைப்பையும் நீங்கள் ஒரு சேர பாருங்கள். படைப்பாளி போலியானவனாக இருந்தால் அவன் படைப்பும் போலியாகத்தான் இருக்க முடியும், எனவே அதை ஒதுக்குங்கள் அப்படிங்கிறார். அப்படி பார்க்கும்போது ஆல்பர்ட் ஸ்வீட்சர் எப்படிப்பட்டவர்? அவர் 1878ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் பிறந்தவர். ஒரு பொங்கல் திருநாளில் பிறந்திருக்கார். அவர் வந்து 3 சப்ஜெக்டில் வந்து டாக்டரேட் வாங்கினவர். 3 சப்ஜெக்டில் அவர் டாக்டரேட் வாங்கினவர். இசையில் வாங்கியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஃபிலாசபியில் வாங்கியிருக்கிறாரு, தியாலஜியில் வாங்கியிருக்காரு. இந்த 3லையும் டாக்டரேட் வாங்கினார். ஒரு டாக்டரேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம், 3 டாக்டரேட். அது இல்லாமல்
மருத்துவத்தில் ஒரு டாக்டர் பட்டம் பெற்றிருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் பிறந்தது ஜெர்மனியில் அல்சேஷனுங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. ஜெர்மனியிலே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்க வேண்டியதானே. ஆனால் அவர் லாம்பர்னேங்கிற இடத்துக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மக்களுக்காக அவர் வைத்தியம் பார்க்குறார். படித்ததை நம்ம ஊரில் ஒரு கிளினிக் வச்சு செட்டப் பண்ணி ஜெர்மனியில் நல்லா நம்ம வைத்தியம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக புகழோட பேரோட பணத்தோடு இருக்கலாம், இன்னொரு டாக்டரேட் பண்ணலாம் அப்படி அவர் நினைக்கல. உண்மையான தியாலஜி, உண்மையான ஃபிலாசபி அப்படிங்கிறது ஏழைகளுக்கு உதவுறதில் தான் இருக்குது அப்படின்னு அதை அப்ளை பண்ணணும்னு நினச்சார் பாருங்க. அதுதான் அவருடைய பெருமை. அவர் லாம்பர்னேக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு, அவங்க ரொம்ப நாகரிகத்தில் பின்தங்கியவர்கள், நிறைய நோய்வாய்ப்படுறவங்க, நிறைய ஸ்கின் ப்ராப்ளம், நிறைய அதர் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய இடம், அதை தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்காக போய் வைத்தியம் பார்க்குறார். முதலாம் உலகப் போரில் ஃப்ரான்ஸ் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டு அங்கேருந்து அவர் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் உலகப்போர் முடிஞ்ச பிறகு மறுபடியும் போய் அங்கே வேலை செய்கிறார், அவங்களுக்காக பணியாற்றுறார். இதுதான் ஆல்பர்ட் ஸ்விட்சர். அப்போ ஒரு மனிதன் அவர் நோபல் பரிசு பெற்றிருக்காரு, இதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு மனிதன் அவனுடைய அறிவினால் மட்டுமே அணுகப்படுவதில்லை, அறிவினால் மட்டுமே அவனை இச்சமூகம் எடை போடுவதில்லை. அறிவை தாண்டி எதற்காக அதை பயன்படுத்துகிறான். இப்போ அவர் திருவள்ளுவரை படிச்சுட்டு 1330 கப்லெட்டையும் படிக்கிறாரு. படிச்சுட்டு இது ஒரு லைஃப் அஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னவர். முதல்ல ஒரு ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய திருக்குறள் அன்னைக்கு இந்த அளவுக்கு பாப்புலர் இல்லை, அதை படிச்சுட்டு ஒரு கருத்து சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதை சரியாக அது ஒரு வாழ்க்கையை கொண்டாட சொன்ன நூல் அப்படிங்கிற ஒரு பார்வையை தந்தவர் அவர். அப்படிப்பட்டவர் அவருடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய கொண்டாட்டத்திற்காக, மற்றவருடைய மகிழ்ச்சிக்காக அர்ப்பணித்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த நாம் என்ன செய்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஆல்பர்ட் ஸ்விட்சர் நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறார். தொடர்ந்து படிக்கவும் கற்கவும், கற்றதை மனித சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தவும் குறியீடாக இருக்கிற அவருடைய வாழ்க்கை நாமும் பின்பற்ற வேண்டிய அற்புதமான வாழ்க்கை. நன்றி, வணக்கம். நமக்காக இருக்க வெப்சைட் kidnetics.com. கிட்னெட்டிக் கைனெட்டிக் எனர்ஜி மாதிரி, ஓகேவா? கிட்னெட்டிக் KIDNETIC.com. ஓகே. இந்த வெப்சைட் என்ன இருக்கு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பாடியை பற்றி முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நம்மளே இந்த கடந்த ஒரு சில காலங்களில் மறந்தே போயிருப்போம்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் ஆமாமா உள்ளதான் இருக்கு ஆமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எப்படி தள்ளி வந்திருக்கணும். ஹியூமன் பாடியை கூட யோசிக்க மாட்டோம், ஆனா வேற எங்கேயோ ஏதோ இடத்துல ஆமா அங்க பாம்பு அடிச்சதுல உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் ஆரம்பிச்சு நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால இந்த வெப்சைட்ல நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் இல்லாம பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப கூலான விஷயங்கள் நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால இதை நீங்க இந்த வெப்சைட் போய் பார்க்கும்போது நம்ம பெரிய பெரிய விஷயம்லாம் கத்துட்டு இருக்கோம், இப்படி உட்காந்து கத்துக்கணும் அப்படிங்கிற நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க போய் ஒண்ணா உட்காந்து கத்துக்கலாம். நைஸ். அது மட்டும் இல்லாமல் மெயினாக பேரண்ட்ஸும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இன்ஃபேக்ட் இது பேர் கிட்னெட்டிக் அப்படின்னு இருக்கிறதுனால ரொம்ப கேட்சியாகவும் இருக்கு, ஈஸியாக போயிட்டு கற்றுக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் எப்படிங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டா வர ஃபீல் பண்ணாதீங்க, ப்ரொடியூசர் கோச் பேரு, ஏன்னா அவர் தேடி கண்டுபிடிச்சது இது. பட் எனிவே இது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் சேர வேண்டிய ரெக்கக்னேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த kidnetic.com அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்து கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு போயிட்டு நம்ம ஷோவை பற்றின ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக அனுப்புங்க. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நாங்கள் அதை தாழ்மையாக எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஆமாம், அப்படியே அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, கூடவே இந்த டோல் ஃப்ரீ நம்பர் அப்படிங்கிறது ஒட்டிகிட்டே நின்றுட்டு இருக்கோம். அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி நீங்கள் உடனே கூட விஷயத்தை சொல்லிட்டு நீங்கள் அவசரமாக இங்கே கிளம்பிட்டு இருந்தால் கூட அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூட ஒடியலாம். இல்லைனா கூட கைப்பட கடிதம் எழுதி எங்களுக்கு கீழே டிஸ்பிளே இருக்க அட்ரஸ்க்கு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் அனுப்பிச்சு வைக்கலாம். அவங்க மைண்ட் வாய்ஸ்லாம் நான் கேட்ச் பண்ணிட்டாங்க. என்னது இப்படி யாருமே நாங்கள் வாழ்க்கையில் ஃபீட்பேக் கேட்டு பார்த்ததே இல்லை, சரி இவ்வளோ கெஞ்சிருங்க உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் அனுப்பிவிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. தயவு செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க. இப்போ நாங்கள் அப்படியே கிளம்பிக்கிறதுக்கு இதுக்கு வந்திருக்க ஃபீட்பேக்கில் நாங்கள் கிளம்பணுமா வேணாமா? அப்போ ஒழுங்காக ஃபீட்பேக் அனுப்புங்க. திருப்பி நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனி அவன் இன்று வரும் என்ன